அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 8ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சில சமீப காலங்களில் எப்படிலாம் நமக்கு கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில பல்வேறு தலைப்புகள், ஓகேவா, அது தொடர்பான சப்ஜெக்ட்ல என்ன விஷயங்கள் உள்ள இருக்குது, அது தொடர்பாக ஸ்ட்ராட்டஜிக்கல எப்படிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, இப்படி எல்லாமே தொகுத்து ஒவ்வொரு நாளும், ஓகேவா, நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பரா சொல்லிட்டு இருக்கிறோம். இது தவிர அந்த செய்திகள் இடம்பெறது இல்லாம வேற என்ன விஷயங்கள்ல இருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குதோ அதுவும் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேர்த்துட்டே இருக்கும். மொத்தமா சேரும்போது கண்டிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அதனால ஒரு நாள் கூட வீடியோவை பார்க்காம இருக்காதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது சில விஷயங்களை. ஓகேவா, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் செப்டம்பர் 8ஆம் தேதி. இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான தினம் ஒன்று இருக்குது, சர்வதேச எழுத்தறிவு தினம். சரியா, சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8ஆம் தேதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது உலகமெங்கும். இதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி 1965 செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டின் தலைநகரம் டெஹ்ரான். ஓகே, அந்த டெஹ்ரான் நாட்டில் பார்த்தீங்கன்னா டெஹ்ரான் நகரில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பானது, சரிங்களா, யுனெஸ்கோ அமைப்பானது உலக லெவலில் இருக்கிற நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் தொடர்பான ஒரு மாநாட்டினை நடத்தினாங்க. அந்த மாநாடு நடைபெற்ற நாள் தான் செப்டம்பர் 8, 1965. இந்த தினத்தை முன்னிட்டு 1967ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதியானது சர்வதேச எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா, ஓகே, இது இன்றைய தினத்திற்கான அந்த செப்டம்பர் 8ஆம் தேதிக்குரிய சிறப்பு செய்திகள். இனிமே நம்ம உள்ள பார்க்க போறது இன்றைய தினத்துல முக்கியமான சில விளையாட்டு செய்திகள் கிடைச்சிருக்குமா. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி, இது தவிர யுஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி, ஓகேவா, முதல் முறையாக உலக வில்வித்தை போட்டியில இந்தியர்கள் சாம்பியன் பட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது தவிர புதிய பார்லிமெண்ட்டும் பழைய பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேரு, ஓகேவா, அதே மாதிரி முக்கியமாக 2 திட்டங்கள் பார்க்க போறோம். இல்லம் தேடி கல்வி திட்டம், ஓகேவா, மாபெரும் தமிழ் கனவு திட்டம், ஓகேவா, இந்த மாதிரி சில விஷயங்களை சூப்பரா தொகுத்து கொடுக்க போறோம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில முக்கியமான விளையாட்டு செய்திகள் இருக்குமா, கவனமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், விளையாட்டு செய்தி எல்லா போட்டிகளுக்கும் முக்கியமானதுதான். கண்டிப்பாக அதாவது தனிநபர் பத்தி கொடுத்து மேட்ச் ஃபாலோவிங்ல இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒரு சரித்திர சாதனை பெற்று வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கும், கவனமா இருக்கும். சரியா, அந்த வகையில ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி 2025, ஓகேவா, அதாவது இந்த ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி அப்படிங்கிறது ஆண்களுக்கான போட்டி இந்தியாவில் நடைபெற்றது, பெண்களுக்கான அந்த ஹாக்கி போட்டியானது சீனாவில் நடைபெற்று வருகிறது. ஓகேவா, இப்ப நம்ம பார்க்க போறது ஆடவருக்கான அந்த ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. ஓகேவா, இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஓகேவா, எத்தனையாவது போட்டின்னு பாருங்க, இது 12வது ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டி நடைபெற்ற இடம் பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள ராஜ்கிரில் தான் இந்த 12வது ஆசிய ஆடவர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அணி தென்கொரியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, இறுதிப் போட்டியில் தென்கொரியாவை வீழ்த்தி இந்தியா 4வது முறையாக, சரியா, இது 12வது ஆசிய கோப்பை, அதுல கிட்டத்தட்ட 3/1 ஓகேவா, 4 முறை யார் சாம்பியன் பட்டத்தை பண்ணிக்கிறாங்க, இந்திய அணி 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. ஓகேவா, ஆசிய கோப்பையை வென்றதன் மூலம் அடுத்த ஆண்டு, ஓகேவா, 2026ஆம் ஆண்டு பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து நாட்டில் நடைபெறும் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிக்கு இந்திய அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. அந்தந்த அந்த கான்டினென்ட்ஸ்ல நடக்கிற அந்த ஹாக்கி போட்டியில யார் சாம்பியன் பண்றாங்களோ அவங்க நேரடியாக வேர்ல்டு கப், சரி, அந்த வேர்ல்டு கப் நேரடியாக அந்த குவாலிஃபை ஆவாங்க. அந்த வகையில 2026ஆம் ஆண்டு பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து நாட்டில் உலகக்கோப்பை இந்த ஆடவருக்கான ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டிக்கு இந்திய அணி நேரடியாக, அதாவது தகுதி சுற்றுகளை பங்கேற்காம நேரடியாக இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. ஓகேவா, முக்கியமான செய்தி. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி 2025ஆம் ஆண்டிற்கானது, அது 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியானது. இந்திய அணி சாம்பியன் பண்ணிருக்காங்க. இறுதிப் போட்டியில் இந்த அணியை வீழ்த்துறாங்க தென்கொரியாவை. இந்தியா 4வது முறையாக சாம்பியன். கவனமா இருக்கு. அடுத்து போலாமா? இந்த அணிக்கு கேப்டன் யாருமா, நம்ம ஹாக்கி அப்படின்னால கேப்டன் யார் ஞாபகம்? ஹர்மன் பிரீத் சிங். சரி, ஹர்மன் பிரீத் சிங் அவர்கள். கவனமா இருங்க. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருதை வென்றவர். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டி, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டி, 2 போட்டிகளிலும் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியானது வெண்கல பதக்கம், பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. 2 டைமும் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தவர் ஹர்மன் பிரீத் சிங், மறந்துடாது. அடுத்த முக்கியமான இன்னொரு விளையாட்டு செய்தி பாருங்க. உலக வில்வித்தை போட்டி, உலக வில்வித்தை, சரி, ஆர்ச்சரி, உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப், இந்திய ஆடவர் அணி சாம்பியன். பாருங்க, உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி, ஓகேவா, அதுல இந்த காம்பவுண்ட் ஆண்கள் பிரிவுன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஒன்னா சேர்ந்து விளையாடக்கூடிய இந்த காம்பவுண்ட் ஆண்கள் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்று
இந்த மாதிரி போட்டி இந்த பிரிவுல காமன் அந்த ஆண்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. சரியா, உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில இந்த காம்பவுண்ட் பிரிவுன்னு சொல்லுவாங்களா அந்த பிரிவுல இந்திய அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி சாதனை படுத்திருக்காங்க. இது ஒரு சரித்திர சாதனை. இது வரைக்கும் எந்த ஒரு அணியும் இந்தியாவில இருந்து இந்த மாதிரி ஒரு தங்க பதக்கத்தை வின் பண்ணது கிடையாது. சரிங்களா, சரி இந்த அணியில் யாரெல்லாம் இடம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கறத பாருங்க. ரிஷப் யாதவ், ரிஷப் பந்து கிடையாது, ரிஷப் யாதவ், பிரதமேஷ், அமன் சைனி ஆகியோர் அடங்கிய இந்திய அணியானது பிரான்ஸ் ஜோடியை வீழ்த்தி இந்த வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருங்க. இந்த காம்பவுண்ட் பிரிவில் முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி முக்கியமா ஆடவர் அணி வின் பண்ணி இருக்கிறாங்க. ஒருவேளை கேள்வியை கேட்கலாம், இந்த நபர்களை பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம். கவனமா இருக்கு. ஓகேவா, ஏன்னா சமீப காலமே அப்படிதான் கேட்கறாங்க. யாரு சாம்பியன்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில எக்ஸாம்ல. பேரை கொடுத்துட்டு எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அப்படி கேட்கறாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கு. சரியாமா, அடுத்த முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. 145வது யுஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி. சரி, யுஎஸ் ஓபன் அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ் போட்டி. சரியா, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், முக்கியமா ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறோம், வீடியோல சொல்லியிருப்போம். அந்த டென்னிஸ் போட்டி தொடர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முக்கியமானது. ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் டென்னிஸ் போட்டி தொடர்கள் நடைபெற்று வருகிறது. அதுல நாளே டென்னிஸ் போட்டி தொடர்கள் மட்டும் தான் கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற அந்த கொடுக்குறாங்க. இந்த கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள் மொத்தம் 4. அந்த 4ல நம்பர் 1 என்னதுமா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டில் நடைபெறும் முதல் கிராண்ட் ஸ்லாம் அந்த டென்னிஸ் போட்டி ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி. நம்பர் 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஓபன். நம்பர் 3 லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன். ஓகேவா, 4வதாக ஒரு ஆண்டில் நடைபெறும் இறுதி மற்றும் 4வது கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற அந்த டென்னிஸ் போட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் ஓபன் போட்டி. ஓகேவா, அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுமா, கவனமா இருங்க. ஓகேவா, அந்த 4வது அந்த ஒரு ஆண்டில் நடைபெறும் இறுதி கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி தான் யுஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி. சமீபத்தில் நடைபெற்றது 145வது யுஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி. அப்ப எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஆண்டின் இறுதி கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. சரியா, ஓகே. இந்த போட்டியில யாரெல்லாம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா, ஆடவர் ஒற்றையர் பிரிவு, மகளிர் ஒற்றையர் பிரிவு. ஓகேவா, அது மாதிரி இரட்டையர் பிரிவு 2 கேட்டகரியில பார்க்க போறோம். ஆடவர் மகளிர் பிரிவுல அது மாதிரி கலப்பு இரட்டையர் பிரிவு. சரி, மிக்சட் டபுள்ஸ்ல யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க சாம்பியன்கள். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் சமீப காலமாவே சூப்பரா கலக்கிட்ட ஒரு நபர், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ். சரியா, கார்லோஸ் அல்கராஸ் என்பவர் தான் தற்போது யுஎஸ் ஓபன் போட்டியில ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதே ஸ்பெயின் நாட்டுல புகழ்பெற்ற இன்னொரு டென்னிஸ் பிளேயர் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ரஃபேல் நடால். ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். களிமண் தரை. சரியா, களிமண் தரையின் கிங்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் கிளே கோர்ட் அப்படின்னு சொல்றேன். அந்த நபர் ரஃபேல் நடால் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அந்த கிளே கோர்ட் ஓகேவா, 4 கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் இருந்தாலும் இந்த பிரெஞ்சு ஓபன் மட்டும் தான் களிமண் தரையில் நடக்கும். மிச்சம் எல்லாமே புல் தரையில் நடைபெறும். சரியா, கிராஸ்ல நடக்கும். அந்த களிமண் தரையின் கிங் அப்படி சொல்றேன் ரஃபேல் நாடின். சரியா, ரஃபேல் நடாலின் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான் அல்கராஸ். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஓகேவா, ஓகே. அடுத்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் அரினா சபலங்கா. பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவர். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் பெலாரஸ். இந்த பெலாரஸ் எதற்காக நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த நடப்பு செய்திகள் வீடியோ பார்க்கும்போது இந்த பெலாரஸ் வந்து நம்ம எதுக்காக பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதாவது எந்த அமைப்புல? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, எஸ்சிஓ. இந்த எஸ்சிஓ அமைப்புல 10வது உறுப்பினராக இணைந்த நாடு பெலாரஸ். மறக்க கூடாது. இந்த நேட்டோ அமைப்புல உக்ரைன் நாடு சேர்வதற்கு முயற்சி பண்ணும்போது உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்து இன்னைக்கு சண்டை நடந்திருக்குது. அதுல ரஷ்யாவுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண ஒரே நாடு பெலாரஸ். ஓகேவா, அதனாலதான் ரஷ்யா சப்போர்ட்ல எஸ்சிஓ அமைப்பில் 10வது உறுப்பினராக இணைந்த நாடு இது பெலாரஸ். அந்த பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் அரினா சபலங்கா. கவனமா இருங்க, மறக்க கூடாது. அவங்க தான் மகளிர் ஒற்றையர் பிரிவுல சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. அடுத்து போலாமா? அடுத்து டபுள்ஸ் பாருங்கம்மா. ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற நபர்கள் அது பெரும்பாலும் சிங்கிள்ஸ் போதும். ஒருவேளை டபுள்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து எதுக்கு ரெடியா இருக்கணும், அதுக்காக தான் லைட்டா பாருங்கம்மா. ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றது யார் பாருங்க? மார்சல் கிரோனலர்ஸ். ஓகேவா, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோராசியா ஜபலோஸ், அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றது கேப்ரியாலா. ஓகேவா, அவங்க கனடா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த எரின். இந்த 2 பேரும் பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மிக்சட் டபுள்ஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஓகேவா சாரா இரானி மற்றும் ஆண்ட்ரியா இந்த 2 பேரும் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்று அசைத்து இருக்கிறாங்க. சரி, அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா
145வது யுஎஸ் ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி. ஓகேவா, அதுல ஆடவர் ஒற்றையர் பிரிவு. ஓகேவா, யார் சாம்பியன்? ஆடவர் ஒற்றையர் பிரிவுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நபர்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்குமா. அதாவது இரட்டையர் பிரிவு ஓரளவுக்கு லைட்டா பாருங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா எப்பவுமே யாராவது பார்க்கணுமா, ஒற்றையர் பிரிவு பார்க்கணும். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பி சொல்றேன், ஏன்னா இதுல ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி இந்தியர்கள் சாதிச்சிருக்கிறாங்க, ஒருவேளை அதை விட தேடி பிடிச்சு கேட்பாங்க. கவனமா இருங்க, சரியா? அடுத்து போலாமா? அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு சில முக்கியமான செய்திகள் கிடைச்சிருக்கு பாருங்கம்மா. ஓகேவா, அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டது, அதோட சட்டங்கள், அப்படி நிறைய விஷயங்கள் தொகுத்து ஒரு இடத்துல கொடுக்க போறோம் பாருங்க. கேரள மூத்த குடிமக்கள் ஆணைய சட்டம் 2025. சரியா, கேரளாவில் இந்தியாவில முதல் முறையா பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான ஒரு ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது பாருங்க. நாட்டிலேயே முதல் முறையாக மூத்த குடிமக்களுக்கான ஆணையத்தை கேரள அரசு அமைத்துள்ளது. ஓகேவா, கேரள மூத்த குடிமக்கள் ஆணைய சட்டம் 2025 படி இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. சரியா, மத்திய அரசின் சட்டம் இது வந்துட்டு கேரளா இந்தியாவில முதல் முறையாக மூத்த குடிமக்களுக்கான ஒரு ஆணைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில முதல் முறையாக ஒரு மாநில அளவுல. இதுக்கு முன்னாடி இந்திய அரசானது மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 2007 சரியா, ஒரு பேர் பாருங்க, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம். சரியா, ரொம்ப முக்கியமானது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம், வெல்ஃபேர் ஆக்ட் சொல்லுவாங்களே, எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 2007 மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இந்த 2007 இந்த சட்டம் கொண்டு வரும்போது நான் ஒரு விஷயத்தை எப்பவுமே லிங்க் பண்ணி சொல்லுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா தெரியும். சரி, 2007 அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் நமக்கு? 2007 அப்படின்னா முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு விளையாட்டு. சரியா, T20. ஓகேவா, 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக நடைபெற்ற வருஷம் எந்த வருஷம்? 2007 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. அதுல மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஓகேவா, இது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த 2007 இந்த 2020 கோப்பையில இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வெல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, அதாவது குழந்தை பசங்க. ஓகேவா, தோனி, யுவராஜ் சிங், ரெய்னா, விராட் கோலி, அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க. அவங்க தான் அந்த கோப்பையில இந்த மேட்ச்ல பார்த்தா வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த 2007 இந்திய கிரிக்கெட் அணில ஓகேவா, அந்த சீனியர் ஓகேவா பயங்கரமான புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் அப்போ விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா சச்சின், கங்குலி, டிராவிட், லக்ஷ்மண், அந்த மாதிரி. ஓகேவா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த 2020 உலகக்கோப்பை எங்களுக்கு வேண்டாம். ஓகேவா, இதுல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ரொம்ப ஸ்பீடா ஓடணும், அவங்க வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோர்கள்லாம் ஒதுங்கிட்டாங்க. யாரெல்லாம்? சச்சின், கங்குலி இந்த பீக்ல இருக்கும்போது கூட இந்த 2020 ஃபார்மேட்ல நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த முதியோர்கள்லாம் ஒதுங்கிட்டாங்க. சச்சின், கங்குலி எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. விளையாட போனது குழந்தை பசங்க. யாரு? டோனி தலைமையிலான குழந்தை பசங்க. ஓகேவா, என்ன நம்பிக்கை அனுப்பி விட்டாங்க? இவங்க எங்க கப் அடிக்க போறாங்க அப்புறமா அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா டோனி தலைமையில அனுப்பி பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிட்டாங்க. அப்ப யாருக்கு வயிறு எரியும்? பெரியவர்களுக்கு. யாரு? அந்த முதியோர்களுக்கு. ஓகேவா, அதனால அந்த முதியோர்கள் வயிற்றுல இருந்து பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது, இல்ல பிரஷர் எல்லாம் வந்துடக்கூடாது. அதனால முதியோர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் 2007 கொண்டு வராங்க. அந்த முதியோர்கள் அவங்க வயிற்றுல அந்த குழந்தை பசங்களை ஏதாவது செஞ்சிடக்கூடாது. அதனால அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டது 2007. அப்ப முதியோர் சட்டம் ஞாபகம் வச்சுக்கோமா. 2007 2020 அதுல சாம்பியன் வென்றது இந்திய அணி குழந்தை பசங்க. ஓகேவா, யார் ஒதுங்கினாங்க? முதியோர்கள். கங்குலி, சச்சின் மாதிரி முதியோர்கள் ஒதுங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதும் 2007. ஓகேவா, அந்த குழந்தை பசங்க டோனி தலைமையான குழந்தை பசங்க சாம்பியன் வின் பண்ணிட்டாங்களா. அதனால முதியோர்களிடம் இருந்து அவங்க வயிற்றுச்சல் பிரச்சனைல ஏதாச்சும் தாக்குதல் நடத்தக்கூடாதுல. அதனால குழந்தைகளை பாதுகாப்பதற்காக NCPCR, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், ஓகேவா, இந்த ஆணையம் தேசிய அந்த குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம் தான்? 2007. அப்ப 2020 வேர்ல்டு கப் அப்படின்னாலே முதியோர் பாதுகாப்பு சட்டம் ஞாபகம் வர வேண்டும். அதே மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஞாபகம் வர வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 2020 வேர்ல்டு கப்பை நினைச்சுக்கும். சரியா, அதே மாதிரி இந்தியாவில முதல் முறையாக இந்த மூத்த குடிமக்களுக்கான அந்த ஆணைய சட்டத்தை உருவாக்கிய முதல் மாநிலம் கேட்டா சமீபத்தில் யாரு? கேரளா. மறக்காதீங்க. சரியா, சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் 1 அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா, சரி. அடுத்து ஒரு செய்தி தொகுப்பு பாருங்க. அறிவியல் தொழில்நுட்பம் இது தவிர இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்தியன்ல நம்ம பார்லிமெண்ட்ல இருக்க சில அம்சங்கள் தொடர்பாக சேர்த்து ஒரே இடத்துல நம்ம பார்க்க போறோம். பாருங்கம்மா, ஸ்வயம் போர்ட்டல். ஓகேவா, இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்றைய தினத்துல கூட செய்தித்தாள வந்திருக்குது, மறுபடியும் வந்திருக்குது. எப்பவுமே ஒரு செய்தி ரிப்பீட்டடா வருது அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா, ஸ்வயம் போர்ட்டல். ஓகேவா, இது ஒரு போர்ட்டல், ஒரு தளம். உருவாக்கப்பட்ட நாள் பாருங்க, ஜூலை 9 2017. ஓகேவா, 17
அப்போது யாரு வந்துட்டு இந்த போர்ட்டலை தொடங்கி வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தா பிரணாப் முகர்ஜி அவர்கள். அதாவது இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள். அவங்க தான் இந்த ஸ்வயம் போர்ட்டலை தொடங்கி வச்சாங்க. தொடங்கி வச்ச நாள் எனக்கு ஜூலை 9, 2017. ஓகேவா? இவங்க பிரணாப் முகர்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி 13வது குடியரசுத் தலைவர். 14வது குடியரசுத் தலைவர் யாருமா? ராம்நாத் கோவிந்த் அவர்கள். தற்போது குடியரசுத் தலைவர் இருப்பவர் 15வது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள். மறக்காதே. சரியா? ஓகே. இந்த ஸ்வயம் போர்ட்டலை உருவாக்கியது கல்வி அமைச்சகம். அப்ப கண்டிப்பா கல்வியுடன் தொடர்புடைய ஒரு போர்ட்டலா தான் இருக்க வேண்டும். பாருங்க இது எதற்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ஸ்வயம் போர்ட்டலானது பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, ஓகேவா, கல்லூரி கற்பவர்களுக்கு கல்வி படிப்புகளை வழங்கும் ஒரு இலவச திறந்த ஆன்லைன் பாடநெறி தளத்திற்கான ஒரு அரசாங்கத்தின் போர்ட்டல். சரியா? கவர்மெண்ட் பாத்துக்கோங்க. நீங்க யூனிவர்சிட்டியில படித்தாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான கல்வியை வழங்குவதற்காக இந்திய அரசாங்கத்தால், அதாவது இந்திய கல்வி அமைச்சகத்தால் 2017ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட அந்த போர்ட்டலுக்கு தானே பேரு ஸ்வயம் போர்ட்டல் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருக்கு. சரியா? ஸ்வயம். சரியா? அடுத்து இந்த ஸ்வயம் தளமானது இது தவிர வேற என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஸ்வயம் தளமானது 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை வரை படிப்புகளை வழங்குகிறது. இங்க வந்துட்டு கல்லூரி, பல்கலைக்கழகம் சொல்லிருக்காங்களா. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் உள்ள சேர்த்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இது ஐஐடிகள், சரி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட மத்திய நிதி உதவி பெறும் நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை மாணவர்களுக்கு கற்பிக்க உதவுகிறது. எல்லா பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக எளிதில் கல்வியை வழங்குவதற்காக தான் இந்த போர்ட்டல். எப்ப தொடங்கி இருக்காங்க? 2017ஆம் ஆண்டு. மறக்கக்கூடாது. சரியா? இது வந்து ஸ்வயம் போர்ட்டல். அடுத்து பாருங்க ஸ்வயம் பிரபா. என்ன பேரு? ஸ்வயம் பிரபா. ஓகேவா? இது இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி தொலைக்காட்சி ஆகும். சரிங்களா? இப்ப நம்ம அங்க பார்த்தது போர்ட்டல். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா கல்வி தொடர்பான நிறைய விஷயங்களை மத்திய அரசு ஒளிபரப்பு செய்யறாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஸ்வயம் பிரபா. ஓகேவா? அப்ப ஸ்வயம் அப்படிங்கிறது போர்ட்டல், ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது ஒரு டிவி சேனல், கல்வி தொலைக்காட்சி. கவனமா இருக்கு. சரியா? இந்த கல்வி தொலைக்காட்சியானது தொடங்கப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது வந்து மத்திய அரசு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் கல்வி அப்படிங்கிற பேர்லயே கல்வி தொலைக்காட்சியை தொடங்கினாங்க. கவனமா இருமா. கல்வி தொலைக்காட்சி பேரு, தலைப்பேர் தான். ஓகேவா? கல்வி தொலைக்காட்சி. இதை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 26, 2019ஆம் ஆண்டு. சரிங்களா? ஆகஸ்ட் 26, 2019 நம்ம தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க. இந்த ஸ்வயம் பிரபா அப்படிங்கிற மத்திய அரசு தொடங்கிய கல்வி தொலைக்காட்சி என்ன பேரு? தொடங்கப்பட்ட வருஷம் எந்த வருஷமா? 2023. அப்ப நம்ம தான் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கவனமா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து போலாமா? அடுத்து ஸ்வயம் பிளஸ் தளம், ஒரு பிளாட்ஃபார்ம். பாருங்க, ஸ்வயம் பிளஸ் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, தளம். தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி 27, 2024. தொடங்கியது வழக்கம் போல யாரும் தொடங்கிருப்பாங்க? கண்டிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தொடங்கினாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். இது யார் வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்மை, அந்த தளத்தை யார் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐஐடி. சரியா? சென்னை ஐஐடி தான் இதை வந்து செயல்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. சென்னை ஐஐடி உருவாக்கப்பட்ட வருஷம் ஞாபகம் நினைக்கிறேன், எந்த வருஷமா? 1959. இந்தியா முதல் ஐஐடியோட பேரு ஐஐடி கரக்பூர். சரி, ஐஐடி கரக்பூர் எந்த மாநிலத்தில் இருக்குது? வெஸ்ட் பெங்கால் இருக்குமா? மறக்கக்கூடாது. 1951 உருவாக்கப்பட்டது. இந்தியா முதல் ஐஐடி கரக்பூர் ஐஐடி வெஸ்ட் பெங்கால். நம்ம மெட்ராஸ் ஐஐடி உருவாக்கப்பட்டது 1959. மறக்கக்கூடாது. ஏன்னா மத்திய அரசோட நிறைய திட்டங்கள், கல்வி தொடர்பான திட்டங்கள், ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஐஐடி தான் செயல்படுத்துறாங்க. கவனம் பாருங்க. ஒவ்வொரு வீடியோலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அடுத்து NEP 2020. NEP அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை. சரி, புதிய கல்விக் கொள்கை 2020 இணைந்து ஸ்வயம் பிளஸ் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்க தொழில் சார்ந்த படிப்புகளை வழங்குகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருக்கும். சரியா? ஸ்வயம் போர்ட்டல் பார்த்திருக்கோம், ஸ்வயம் பிளஸ் தளம் பார்த்திருக்கோம், ஸ்வயம் பிரபா பார்த்திருக்கோம். எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, வேற வேற வேலை. கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்தாப்புல பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்லிமெண்ட் தொடர்பான ஒரு சில செய்திகள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொன்னல. இந்த செய்தியாளர் இடம்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, சன்ஷாத் டிவி. சரியா? அந்த கல்வி தொடர்புடைய இந்த பேர் பாருங்க, சன்ஷாத் டிவி. செப்டம்பர் 15, 2021 அன்று தொடங்கப்பட்டது சன்ஷாத் டிவி. சரிங்களா? ஓகே. மக்களவை தொலைக்காட்சி மற்றும் ராஜ்யசபா டிவியை ஆகியவை ஒருங்கிணைந்த டிவி. அதாவது இதுக்கு முன்னாடி லோக்சபா டிவி, ராஜ்யசபா டிவி அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவாங்க. ஓகேவா? தனித்தனியாக செயல்படாத அந்த டிவி சேனல் பார்த்தீங்கன்னா ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே டிவி சேனலா அந்த தொடங்கினாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் சன்ஷாத் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எப்ப தொடங்கி இருக்கிறாங்க? 2021ஆம் ஆண்டு. மறக்கக்கூடாது. சரியா? செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில். கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. அடுத்த நோக்கம் இது எதற்காக தொடங்கப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் ராஜ்யசபை நிகழ்ச்சிகள், சரி, ராஜ்யசபா நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி இந்தியாவின் கலாச்சாரம், நடப்பு விவகாரங்கள் மற்றும் உலக செய்திகள் பற்றிய நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்புகிறது. சரி,
அதர் தான் இந்த லோக்சபா ராஜ்யசபா அந்த இன்சிடென்ட் இருக்கட்டும், சில இந்தியாவின் கலாச்சாரம் நடப்பு விவகாரங்கள் உலக செய்திகளையும் அப்பப்போ தொகுத்து கொடுக்குறாங்க இந்த சன்ஷாத் டிவில. எப்ப தொடங்கி இருக்கிறாங்க மறக்காதீங்க, 2021ஆம் ஆண்டு. அடுத்தப்பல சரியா சன்ஷாத் டிவி. அடுத்து சன்ஷாத் பவன், ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா. இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. இந்தியாவின் புதிய பாராளுமன்றத்திற்கு வைக்கப்பட்ட பெயர், நியூ பார்லிமெண்ட் 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த புதிய பாராளுமன்றத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் சன்ஷாத் பவன் அப்படி சொல்லுவாங்க. சரி, ராஷ்டிரபதி பவன் அப்படின்னா பிரசிடென்ட் தங்கியிருக்கிற மாளிகை, ராஜ்பவன் அப்படின்னா கவர்னரோட மாளிகைன்னு சொல்லுவாங்களா, அந்த வகையில சன்ஷாத் பவன் அப்படிங்கிறது புதிய பாராளுமன்றத்திற்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர். சரியா, ஓகே. திறக்கப்பட்ட நாள் பாருங்க, மே 28, 2023ஆம் ஆண்டு. மே 28 வி.டி. சவார்கர் அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்றுதான் மே 28ஆம் தேதி இந்த வருஷம் 2023ஆம் ஆண்டு இந்தியாவுல புதிய பாராளுமன்றம் திறக்கப்பட்டது. ஓகேவா, பாருங்க. இந்த சன்ஷாத் பவன் என்பது புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு கட்டிடமாகும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இந்த கட்டிடமானது மக்களவை சரியா மற்றும் மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளை கொண்டுள்ளது. 2019 ஓகேவா, இத கட்டுறதுக்கு முன்னாடி பாருங்க, 2019ஆம் ஆண்டில் சென்ட்ரல் விஸ்டா அப்படி சொல்ற அந்த மத்திய விஸ்டா மறுவடிப்பு திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக புதிய சன்ஷாத் பவன் கட்டப்பட்டு மே 28, 2023 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதாவது சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் டெல்லியில் அமைந்துள்ள முக்கியமான அரசு அலுவலகங்கள் எல்லாமே புதுசா கட்டுறாங்க, இல்லைன்னா அதோட புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஓகேவா, இதன் ஒரு பகுதியாக தான் அந்த சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் ஓகேவா ஒரு பகுதியாக தான் புதிய பாராளுமன்றம் எப்ப திறக்கப்பட்டது, மே 28, 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான செய்திமா, கவனமா இருங்க. சரி, இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அதுக்கு வச்ச பேர் தான் சன்ஷாத் பவன். அதான் கொடுத்திருக்கோம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கோம், பாத்துக்கோங்க. ஓகேவா, இந்த புதிய பார்லிமெண்டத்தின் அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் ஓகேவா தலைமை வடிவமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிமல் பட்டேல் அவர்கள். சார், பிமல் பட்டேல் மறக்கக்கூடாது. திருவள்ளுவர் சிலைக்கு யாரு, கணபதி ஸ்தபதி நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த நியூ பார்லிமெண்டோட அந்த தலைமை வடிவமைப்பாளரின் பெயர் பிமல் பட்டேல். மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது. பல வருஷத்துக்கு இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. ஓகேவா, அடுத்து இந்த நியூ பார்லிமெண்ட்ல மொத்தம் எத்தனை பேர், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1272 1272 பேர் மொத்தமாக அமர முடியும். ஓகேவா, ஓகே. இதுல லோக்சபா உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அமர முடியும் பார்த்தீங்கன்னா 888 888. இந்த 888 வேற எங்கேயா பார்த்தோமா ஞாபகம் இருக்கா? 888 விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க மகளிர் மாதந்தோறும் எவ்வளவு ரூபாய் சேமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ரூபாய் 888. அதே நம்பரை கொண்டதுதான் லோக்சபா. சரியா, மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகபட்சம் எத்தனை நபர்களில் அமர முடியும், 888. அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபால பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 384 பேர் அமர முடியும். ஓகேவா, சரி. இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? தற்போது இந்தியாவில் உள்ள அதிகபட்ச இந்த லோக்சபா உறுப்பினர்கள் எத்தனை பேரு, ராஜ்யசபா உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஓகேவா, அதுல வேணா போனஸ் இன்னொரு கேள்வி சொல்லுங்க. அந்த லோக்சபாவிலும் சரி, நம்ம மாநிலங்களில் இருக்கிற எம்எல்ஏ சரி, அந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவம் எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி ரத்து செய்யப்பட்டது, அதையும் போனஸா சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு இது ஒரு செகண்ட்ல நீங்க பின்னாடி தேடி பார்க்காம கூட ஈஸியா பதில் சொல்ல முடியும். சரிங்களா, ஓகே. இந்த புதிய பாராளுமன்றம் திறக்கப்பட்ட பிறகு அவருடைய முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாள் செப்டம்பர் 19, 2023ஆம் ஆண்டு அன்று நடைபெற்றது. சரிங்களா, முதல் கூட்டத்தொடர். ஓகேவா, அந்த கூட்டத்தொடர்ல அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மசோதா, ஃபர்ஸ்ட் பில் எதுன்னு பாத்தீங்கன்னா நாரி சக்தி வந்தன் மசோதா. எத்தனைமா, நாரி சக்தி வந்தன் மசோதா. அது எத்தனை மசோதான்னு பாத்தீங்கன்னா 128வது மசோதா. சரியா, 129 அப்படிங்கிறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், கவனமா இருங்க. 128வது மசோதா தான் புதிய பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மசோதா. இந்த மசோதா நாரி சக்தி வந்தன் மசோதா. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாரி சக்தி வந்தன் மசோதா எதோடு தொடர்புடையது, மக்களவை மற்றும் இந்த மாநில சட்டப்பேரவையில் போட்டியிடும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. கவனமா இருக்கும். சரியா, ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா மத்திய சட்ட அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் ராம் அவர்கள் தான் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானமா அந்த கட்டிடத்துல பேரை சொல்லியிருக்கும், அது தொடர்பான எல்லா விஷயங்களும் சேர்த்து சொல்லியிருக்கும், கவனமா இருங்க. அடுத்த செய்தி பாருங்க, சன்ஷாத் பவன் பார்த்தாச்சு. அதே மாதிரி சம்விதான் சதான். சரியா, சம்விதான் சதான் அப்படிங்கிறது பழைய பார்லிமெண்ட்டுக்கு வச்ச பேர். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேரு அரசியல் நிர்ணய சபை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இந்த பழைய பார்லிமெண்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு. சரியா, அடிக்கல் நாட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா கர்நாட் அப்படிங்கிற பிரபு, கர்நாட் பிரபு. இந்த பழைய பார்லிமெண்டம் ஓகேவா இப்போ செயல்பாடுல வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை என்று அழைக்கப்படும் சம்விதான் சதனானது எப்ப திறக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க, 1927ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. சரியா, அந்த புதிய பார்லிமெண்டத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, கவனமா இருங்க.
இந்தியாவின் வைஸ்ராக இருந்தவர் இர்வின் பிரபு. சரி, அந்த லார்ட் இர்வின் அவர் தான் அந்த பழைய பார்லிமெண்ட், அதாவது தற்போது என்ன பேரு சம்விதான் சதனை திறந்து வைத்தவர். இந்த வருஷம் 1927 மறக்காதீங்க. சரிங்களா? இப்ப புதிய பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா 23. சரியா? 2023ஆம் ஆண்டு. பழைய பார்லிமெண்ட் திறக்கப்பட்டது 1927. கவனமா இருங்க. சரியா? அதே மாதிரி பழைய பார்லிமெண்ட் திறக்கும் போது இந்தியாவோட வைஸ்ராக இருந்தவர் எர்வின் பிரபு. புதிய பார்லிமெண்ட் திறக்கும் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். மறக்காதீங்க. ஓகேவா? சரி, அந்த பழைய பார்லிமெண்டோட கட்டிட கலைஞர்கள் 2 பேர் புகழ் பெற்றவங்க. அதுல ஒருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா எட்வின், இன்னொருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பேக்கர் சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த பழைய பார்லிமெண்டோட உருவாக்குறதுக்கான முக்கியமான அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இன்னொரு கூடுதல் செய்தி, இந்த பழைய அந்த பார்லிமெண்ட் இருக்குல்ல, நம்ம சம்விதான் சதன், அந்த பாராளுமன்றத்தின் மீது தீவிர தாக்குதல் நடைபெற்றது. என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அதை அவ்வளவு விஷயங்களை சேர்த்து மொத்தமா ஒரே ஏரியாவில் கொண்டு வரும். கவனமா பயன்படுத்திக்கணும். ஓகேவா? அடுத்து ஒரு 2 திட்டங்களை இந்த தினத்தை நம்ம பார்க்க போறோமா பாருங்க. ஃபர்ஸ்ட், இல்லம் தேடி கல்வி திட்டம். சரியா? தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 27, 2021ஆம் ஆண்டு. சரியா? கரெக்டா அந்த COVID-19 அந்த ஊரடங்கு காலத்துல, அந்த டைம்ல அந்த COVID-19 பெருசா பரவிட்டு இருக்கும்போது இல்லம் தேடி, உங்க வீட்டிற்கே தேடி சென்று தேவையான கல்வியை வழங்கும் திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம். வீடுனா நேர வீட்டுக்கு வர மாட்டாங்க, வீட்டு பக்கத்துல ஒரு பொதுவான இடத்துல அந்த கல்வி வழங்கப்படும். சரியா? பாருங்க, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டமானது தொடங்கப்பட்ட இடம் முதலியார் குப்பம், மரக்காணம், விழுப்புரம். அதாவது விழுப்புரங்கிற மாவட்டத்துல மரக்காணம் மெயினான ஒரு, அதுல எக்ஸாக்டா எந்த ஊர் பார்த்தீங்கன்னா முதலியார் குப்பம். இங்குதான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டது. ஓகே, இதனுடைய 2 லட்சமாவது மையம் திறங்கப்பட்ட இடம் ஆராய்ச்சி. சரி, ஆராய்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் திருவண்ணாமலை. மறக்காதீங்க. சரிங்களா? ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? திருவண்ணாமலையில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் இடம் எது? சொல்ல பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கோம். திருவண்ணாமலையில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம் எது? அடுத்து, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்ல பார்க்கலாம். பாருங்க, COVID-19 சமயத்தில், சரியா, COVID-19 சமயத்தில் பள்ளிகள் மூடிய நேரத்தில் ஏற்பட்ட கற்றல் இழப்பினை, சரியா, லாக்டவுன் போட்டிருப்பாங்க, ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, ஆனாலும் பசங்க பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்வதற்காக வீட்டிற்கே கல்வியை கொண்டு வருவதா இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரியா? திட்டத்தின் பயனாளிகள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள். சரியா? 1 முதல் 8ஆம் வகுப்பு. ஓகேவா? இந்த திட்டத்திற்காக கடந்த நிதி பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட தொகை 100 கோடி ரூபாய் வந்து நிதியாக ஒதுக்கி இருந்தாங்க. இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துறாங்க, யார் மூலமாக செயல்படுத்தப்படுதுன்னா தன்னார்வலர்கள், சரி, வாலண்டியர்ஸ் மூலமாக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? மாணவர்கள் ஒதுக்கீடு விகிதம் 1:21. சரி, 1:20. ஓகேவா? 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலரை கொண்டு ஈவினிங் டைம்ல, சரியா, 5 to 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பொதுவான இடத்துல உங்களுக்கான அந்த கல்வியை இலவசமாக வழங்குறாங்க. ஓகேவா? இதற்காக இந்த COVID-19 ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்வதற்காக. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்த இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க, மாபெரும் தமிழ் கனவு திட்டம். இன்னொரு முக்கியமான திட்டம், இந்த செய்தித்தாள் இடம்பெற்ற திட்டம் மாபெரும் தமிழ் கனவு திட்டம். தொடங்கப்பட்டது மார்ச் 3ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்த திட்டத்தின் நோக்கம் பாருங்க, கல்லூரி மாணவர்களுக்கு தமிழர் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புதல், தமிழ் மீதான ஆர்வத்தை தூண்டுதல். சரியா? கல்லூரி மாணவர்களுக்கு அது காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் இந்த படிப்பு சில விஷயங்கள்லாம் கம்மியாயிடும். ஓகேவா? அதனால இந்த தமிழர் மரபையும் தெரிஞ்சுக்கணும், தமிழர்களின் பண்பாடுகளையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகேவா? இது தவிர தமிழ் மீதான ஆர்வத்தையும் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு தூண்ட வேண்டும். அந்த நோக்கங்களை கொண்டுதான் என்ன திட்டம் தொடங்கப்பட்டது? மாபெரும் தமிழ் கனவு திட்டம். தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 3, 2023ஆம் ஆண்டு. ஓகேவா? இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு தலைப்புகளில் பேச்சு போட்டிகள் நடத்தப்படும். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி தமிழர் மரபு, பண்பாடு, கலாச்சாரம் தொடர்பான அந்த தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்புகளை மாணவருடைய பேச்சு போட்டிகள் நடத்துவாங்க. அதுல நல்லா பண்றவங்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படும். ஓகேவா? இந்த திட்டத்தின் பேர் என்ன பேருமா? மாபெரும் தமிழ் கனவு திட்டம். சரியா? டெய்லி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் ஸ்கீம்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபுல்லா வீடியோ பாருங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணாம. ஓகேவா? கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஓகேவா? பாருங்க, 12வது ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? கண்டிப்பா நீங்க பதில் சொல்லுங்க ஈஸியா. அடுத்து, 12வது ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஓகேவா? இதுல வேணா போனஸா ஒரு கேள்வி கேட்கற சொல்ல பார்க்கலாம். இந்த ஹாக்கி அப்படின்னாலே மறக்க முடியாத ஒரு மாநிலம் ஒண்ணு இருக்குது, கொஞ்சம் வீட்டுல தேடி பாருங்க. அதாவது இந்திய ஹாக்கி அணியின் அந்த தலைமை ஸ்பான்சர், சில மெயின் ஸ்பான்சர் ஒரு மாநில அரசு. அது எந்த மாநில அரசு அப்படிங்கறத இதுல பதில சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி, ரிஷப் யாதவ், பிரதமேஷ், அமன் சைனி ஆகியோர் எந்த விளையாட்டு போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை சமீபத்தில் வென்றனர்? ஓகேவா?
4வது கேள்வி, US ஓபன் டென்னிஸ் போட்டி 2025 ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர்கள் யார்? 5வது கேள்வி, இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது கேள்வி, சன்ஷாத் பவன் எப்போது திறக்கப்பட்டது? ஓகேவா? இதுதான் இன்றைய சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம போனஸ் கேள்விகளுக்கும் சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லி கண்டிப்பாக ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.